ஜூலை 18 முதல் ஜூலை 24 2025 நட்சத்திர வார பலன்கள். சிம்மம், கன்னி, அதே போல நம்ம துலாம், விருச்சிகம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களுக்கும். மகம், கேதுவும் செவ்வாயும் செயல்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். மனக்குழப்பத்தை அதிகரிப்பார்கள். குருவால் அனைத்தையும் சமாளித்திடும் சக்தி உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். பொருட்கள் சேரும். பூரம், சுக்கிரன் ஜீவசாரத்தில் சந்தரிப்பதால் வரவு செலவுகளில் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளாலும் உங்கள் கவனக்குறைவாலும் கையிருப்பு கரையும். விரயஸ்தான சூரியனும் அலைச்சலையும் செலவுகளையும் அதிகரிப்பார். உத்திரம் 1, வரவு இழுபறியாகும் வாரம் இது. எதிர்பார்ப்பு தள்ளி போகும். குரு பார்வை உண்டாவதால் தடைப்பட்ட வேலைகள் முடியும். செயல்களில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். சிலர் புதிய சொத்து வாகனம் வாங்குவார்கள். சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன். அடுத்து கன்னியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். லாப சூரியனால் வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். தொழில் முன்னேற்றம் அடையும். வெள்ளி அன்று விழிப்புணர்வு தேவை. அஸ்தம், சத்ரு ஜெயஸ்தானத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் ராகுவால் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். சனிக்கிழமைகளில் நிதானம் தேவை. சித்திரை 1, 2 பாதங்கள். செலவும் அலைச்சலும் அதிகரிக்கும் என்றாலும் லாப சூரியன் குருவின் 2, 4, 6ஆம் இடத்தின் பார்வை உங்களை உயர்த்தும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கவனம் தேவை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் அழகர். துலாம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். சித்திரை 3, 4 பாதங்கள். லாபஸ்தான செவ்வாய் கேதுவால் நினைத்த வேலை நடக்கும். பணம் வரும். வியாபாரத்தில் தடைகள் விலகும். சேமிப்பு உயரும். வீட்டில் புதிய பொருட்கள் சேரும். ஞாயிறு என்று நிதானம் தேவை. சுவாதி, குருவும் அவருடைய பார்வையும் சூரியனும் உங்கள் நிலையை உயர்த்துவார்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வேலைக்கான முயற்சிகள் வெற்றியாகும். திங்கள் என்று திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்கள். குரு, சூரியன், செவ்வாய், கேது ஆகியோர் கனவுகளை நனவாக்குவார்கள். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு திருப்திகரமான தகவல்கள் கிடைக்கும். திங்கள் செவ்வாய் என்று புதிய முயற்சிகள் வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கர் நாராயணர். அடுத்து விருச்சிகம் ராசி. விசாகம் 4, குரு பார்வை உங்களை பாதுகாக்கும். செலவு கட்டப்படும். குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாகனம் வாங்குவீர்கள். செவ்வாய் அன்று சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. அனுஷம், ராகு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். இருப்பினும் குரு பார்வையால் குழப்பம் விலகும். தாய்வழி உறவுகளுடன் இணக்கம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். செவ்வாய் புதன் என்று விழிப்புணர்வு தேவை. கேட்டை, ராசிநாதனும் கேதுவும் வியாபாரிகளின் முயற்சியில் கூடுதல் கவனம் உண்டாக்குவார்கள். முதலீட்டில் அதிகபட்ச கவனம் தேவை. புதன், வியாழன் என்று விழிப்புடன் செயல்படுவது மிகவும் நல்லது. இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அனைத்து நட்சத்திரக்காரர்களும் சந்திராஷ்டம தினங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இதுதான் இந்த 4 ராசிக்கு உண்டான நட்சத்திரங்களுக்கு உண்டான வார பலன்கள்.